யாரிடம் இருந்து இந்த எதிர்ப்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் கேள்வி. நீங்க பாவேந்தர்ட்ட இருந்து பெரியார் எதிர்ப்பை எடுத்துக்கிறீங்களா? மறைமலடிகள்ட்ட இருந்து பெரியார் எதிர்ப்பை எடுத்துக்கிறீங்களா? வஉசிட்ட இருந்து எடுத்துக்கிறீங்களா? திருவிக்கிட்ட இருந்து எடுத்துக்கிறீங்களா? எந்த தமிழ் அறிஞரிடம் இருந்து, எந்த தமிழ் சான்றோரிடம் இருந்து பெரியார் எதிர்ப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்? பிரபாகரனிடம் இருந்து எடுத்துக்கொண்டீர்களா? என்பார் ஆசிக் தோழர் நேயர்களே, நேற்றைய தினம் தந்தி தொலைக்காட்சியில் ஒரு பிரபலமான நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய மக்கள் மன்றம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடந்துச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் 2026 நாம் தமிழர் கட்சி சாதிக்குமா சறுக்குமா அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சி ஒரு காரசார விவாதமாக இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி குறித்த பல்வேறு பார்வைகள் அங்கே முன்வைக்கப்பட்டது. இருந்த பொழுதும் நாம் தமிழர் கட்சி எடுத்த ஒரு தீய விஷமமான ஒரு கருத்து தான் இன்னைக்கு நேர்முரணாக நின்று இன்னைக்கு தமிழ் மக்களை கேள்விக்குள்ளாக்கியிருக்கு. அந்த கேள்வியை தான் குத்தி தொலைச்சி ஷார்ப்பாக்கி அதோடைய உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வந்தார் எனது அன்புக்குரிய அண்ணன் ஆலு ஷானவாஸ் அவர்கள். ஸோ அதை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆஷிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். அன்பார்ந்த தோழர்களே, நேற்றைய தினம் தந்தி தொலைக்காட்சியில் மக்கள் மன்றம் அப்படிங்கிற நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு அதிகமாக நடந்துச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன மாதிரி 2026 நாம் தமிழர் கட்சி சாதிக்குமா சறுக்குமா அப்படிங்கிற அந்த தலைப்பில் தான் இந்த விவாதம் என்பது நடந்துச்சு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பற்றி நம்ம அடிப்படையில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதுவரையிலும் மாநில கட்சிகளாகட்டும் அல்லது தேசிய கட்சிகள், இந்த 2 கட்சிகளோட கூட்டணியே இல்லாமல் கிட்டத்தட்ட இவ்வளவு ஆண்டுகள் பயணித்து வந்திருக்கு. அப்படி பயணிச்சதில் கிட்டத்தட்ட 1, 2, 5 சொல்லிட்டு நீ கிட்டத்தட்ட 8% வாக்கு வங்கியை இன்னைக்கு கையில் வச்சிருக்கு. வாக்குகளை பெற்று ஒரு நல்ல நிலையில் இருக்குது. ஸோ இந்த வாக்கு என்பது எளிமையாக கிடைக்கல. பல்வேறு விஷயங்கள் அவங்க பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக திராவிட இயக்கங்கள் செய்த பல்வேறு மக்கள் அநீதமான விஷயங்களை குறித்தும் அவங்க அதிகமாக பேசியிருக்கிறாங்க. விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களும் பேசியிருக்காங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாமே தூய்மைவாதிகள் கிடையாது. எல்லாத்துக்கும் வேறு பக்கம் இருக்குது. டிஎம்கே எடுத்தீங்களா அதுக்கு ஒரு பக்கம் இருக்குது, ஏடிஎம்கே எடுத்தீங்களா அதுக்கு ஒன்று, காங்கிரஸ், இது போன்ற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு டிராபேக் இருக்குது. மக்களுக்கு அநீதம் செய்த நிகழ்வுகளும் நடந்திருக்கு. அப்போ ஒரு கட்சி இன்னொரு கட்சி சாடுது அப்படின்னா அந்த கட்சி இன்னொரு கட்சியை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கும். எந்த அளவு ஸ்டடினா அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காது. அவங்க என்னென்ன தப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டடி பண்ணிட்டு வந்து தான் ஒரு விவாதத்தில் கலந்துக்கும். இன்னொரு டிஎம்கேவை சார்ந்த ஒரு நபர் பேசுகிறாரு அப்படிங்கும் போது அவரும் அப்படி தான் டிஎம்கே செய்த மெரிட்டை மட்டும் சொல்லுவார் தவிர அவர் டிமெரிட்டை, தவறான விஷயங்களை, தவறான அணுகுமுறையை சொல்ல மாட்டார். ஏன்னா 2 கட்சிகளும் தவறு செஞ்சுருக்கும். இது போல தான் மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. ஸோ இப்படித்தான் ஒவ்வொரு விவாத நிகழ்ச்சியும் யார் தன் விஷயத்தில் தன் பேச்சில் மிகுதியாக எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்கள டேமேஜ் பண்ணுறாங்களோ அந்த பேச்சு என்பது எடுபட்டு மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கும். ஆனால் அடிப்படை கூறுகளையே, அதாவது நிலைப்பாட்டிலே தவறு இருக்குது அப்படிங்கும் போது இந்த கட்சி என்னதான் நல்லது செய்தால் கூட நிச்சயமாக அது உள்வாங்கப்படாது. அப்படி நிலையில தான் நாம் தமிழர் கட்சி இந்த விவாத நிகழ்ச்சி அணுகச்சின்னு என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நாம் தமிழர் கட்சி சார்பாக சாட்டை துரைமுருகன் கலந்துக்கிட்டாரு, அன்புக்குரிய தோழர். அதே போல் இடும்பவனம் கார்த்திக் நல்ல நண்பராக இருக்கிறாரு. அதே போல் சைஃபுல்லா, இமாம் சைஃபுல்லா அவங்க கலந்துக்கிட்டாங்க. ஸோ மற்றொரு பக்கம் பல நபர்கள், குறிப்பாக ஆலு ஷானவாஸ் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஆலு ஷானவாஸ் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றாரு அப்படின்னும் போது எனக்கு யோசனையில் வந்தது நிச்சயமாக பெரியார் குறித்த அந்த விஷயத்துக்கு பதிலடி கொடுப்பாரு. ஏன்னா அது அடிப்படை விஷயம். சொல்லப்போனால் பெரியாரை ஏற்காத நபர்களை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு பழனி பாபா சொல்லியிருக்கிறார் தெளிவா. யார் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கலையோ, யார் நிராகரிக்கிறாங்களோ, யார் தனது கட்சியுடைய கோட்பாடுகளில் கொள்கைகளில் அவர்கள் இல்லாமல் இயங்குகிறார்களோ, அவர்களை எதிர்க்கிறார்களோ அவர்களை நீங்கள் தவிர்த்து விடுங்கள், விலகி நில்லுங்கள் அப்படின்னு பழனி பாபா மாவீரர் பழனி பாபா சொன்னார். ஸோ அந்த சித்தாந்தத்தை முஸ்லீம் சமூகம் உள்வாங்கியிருக்கு. யார் பெரியாரை எதிர்க்கிறார்களோ அவர்களை நாங்கள் என்ன பண்ணுவோம், டேஞ்சராக தான் பார்ப்போம். நீ 1000 நல்ல விஷயத்தை சொல்லு, ஆனால் பெரியாரை இங்கே தகர்த்து விட்டு நீ ஒரு அரசியல் பண்ணுற அப்படின்னா நிச்சயமாக அதை என்ன பண்ண மாட்டாங்க, முஸ்லீம் சமூகமாகட்டும் பொது சமூகமாகட்டும் ஏற்றுக்கொள்ளாது. ஸோ இந்த நிலையில தான் எனது எண்ணங்களும் இருந்துச்சு. நிகழ்ச்சிகளில் பல விஷயங்கள் பேசப்பட்டது. நாம் தமிழர்கள் வைத்த பல்வேறு விஷயங்கள், கருத்துக்கள் எல்லாமே உண்மையாக இருந்துச்சு. காங்கிரஸை குறித்து, திமுகவை குறித்து, குறிப்பாக வைகோவை குறித்து, வைகோவுடைய 2 ஸ்டாண்டு, டிஎம்கேவை அகெயின்ஸ்ட் பண்ணது, மறுபடியும் ஆதரிச்சதுன்னு பல விஷயங்களை பேசினாங்க. எல்லாம் உண்மைதான். அப்போ இந்த குறைகள் எல்லாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நாம் தமிழர்களுடைய குறைகளை பேசக்கூடிய அந்த இடத்துல ஆலு ஷானவாஸ் இவங்களை போல ஹேண்டில் பண்ண ஆலு ஷானவாஸ் பேசலை. ஆலு ஷானவாஸ் அவர்கள் தொட்ட இடமே எதுனா அடிப்படை சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு. ஒரு கட்சிக்கு கொள்கை கோட்பாடுங்கிறது முக்கியம், சித்தாந்தம் என்பது முக்கியம். ஆனால் நிலைப்பாட்டை டோட்டலாகவே தலைகீழாக மாற்றின சீமானை குறித்து தான் ஆலு ஷானவாஸ் அவர்கள் உடச்சி பேசினார். அது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் சீமான் அவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
பெரியார் தான் என் வழிகாட்டி என்று சொன்ன சீமான் அப்படியே திரும்பி சமகாலத்தில் பெரியார் மண்ணு கிடையாது, பெரியாரே மண்ணு அப்படின்னு சொன்ன அந்த விஷயமாகட்டும், பார்ப்பன கடப்பாரை எடுத்து திராவிடத்தை உடைப்பேன் அப்படின்னு சொன்ன விஷயமாகட்டும், இது எல்லாம் தான் இன்னைக்கு சீமான் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை பார்க்குறாரு. ஆர்எஸ்எஸ் இங்கே என்ன விஷயத்தை நிலவ முற்படுகிறதோ, ஆர்எஸ்எஸ் இங்கே என்ன செய்ய துடித்து கொண்டிருக்கிறதோ, அந்த விஷயத்தை சீமான் இங்கே நிறுவிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத தான் ஆலூர் ஷானவாஸ் தெளிவாக சொல்ல வந்தார். ஏன்னா பெரியாரை குறித்து அவர் அவ்வளோ அழகாக சொல்கிறார். பெரியார் இறந்து 50 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. அப்போ பெரியார் இறப்பதற்கு முன்பாக அவர் பேசியதான் கருத்து. அந்த கருத்துக்கள், சொல்கள், செயல்கள் எல்லாமே இன்னைக்கு தெளிவாக இருக்குது. அப்போ அதெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க. அது ஆரம்பித்து அவர் இறந்து 49வது பிறந்த நாள் அன்னைக்கு நீங்கள் பெரியார் தான் எனது பிறந்த நாளை கொண்டாடுறீங்க, அதே போல் பெரியார் என் வழிகாட்டிங்கிறீங்க, பல விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அப்போ ஒரு நபர் இறந்து 50 ஆண்டு காலம் ஆயிருக்கு, அவரை குறித்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இவ்வளவு ஆண்டுகள் கழித்து தான் உங்களுக்கு அந்த பெரியாரை குறித்து தெளிவு வருதுன்னா, அப்போ இங்கே எது உங்களை மாற்றி இருக்கு? பெரியாரை யார் உங்களை எதிர்க்க வைக்கிறார்? பெரியார் மண் கிடையாது, மண்ணு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய அந்த சிந்தனையை யார் மாற்றிருக்கிறா அப்படிங்கிற நிலைப்பாட்டிலேருந்து கேள்வி எழுப்புறார். இன்னும் பல விஷயங்களை சொன்னார். பாவேந்தரை குறித்து சொன்னார். வஉசி அவருடைய நிலைப்பாடு பெரியாரை குறித்து என்ன நிலைப்பாடுன்னு சொன்னார். அப்போ பெரியாரை தகர்த்து விட்டு தூக்கி எறிந்து விட்டு, பெரியார் இப்போ முஸ்லீமாக இருக்கிற நீங்கள் திடீர்னு முஸ்லீம்களை குறித்து தவறாக பேசியிருக்கிறார்ல அப்படின்னு நீங்கள் பல்வேறு கேள்விகள் கேட்கலாம். முஸ்லீம்கள் அவ்வளோ தவறாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு. நாம் சொல்வது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர்கிட்ட தவறு இருக்கும். ஸோ அந்த அவர் செய்த 1-2 தவறுக்காக ஒட்டுமொத்தமாக அவருடைய நலம் சார்ந்த விஷயங்கள் நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாதுல்ல. எந்த பெரியார் முஸ்லீம்களை விமர்சனம் செய்தாரோ, முஸ்லீம்களை கடுமையாக சாடினாரோ, அதே பெரியார் சொல்கிறாரு, இன இழிவு நீங்க இஸ்லாம் தான் நன்மருந்துங்கிறாரு. காலையில் ஏன்னு கேட்டவன் சாயந்தரம் பாய்னு கேட்பான் அப்படிங்கிறாரு. அப்போ இஸ்லாத்தை குறித்து இவ்வளோ மகத்துவமாக எந்த தலைவரும் எனக்கு தெரிந்து பேசலை, பெரியார் பேசியிருக்கிறார். அப்போ 2 பக்கங்களும் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் எதை நல்லதாக பேசியிருக்கிறாரோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. அவர் கெட்டதாக தூக்கி பேசினதை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் அதற்காக அவர் எதிர்க்கிறேன் அப்படிங்கிறது சரியான நிலைப்பாடு கிடையாது இல்லை. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க, பெரியாரை ஏற்றுக்கிறாங்க. இன்றைக்கி என்ன ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆலூர் ஷானவாஸ் தான் அந்த நிகழ்ச்சியில் இறுதியாக பேசி முடிச்சனால எங்களுக்கு அதற்கு பதில் தர டைம் இல்லை, நேரம் இல்லை. அதனால் எங்கள்கிட்ட வரலாறு சான்ற அந்த விஷயங்கள் எல்லாம் உடைக்கிறதுக்கு பதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாட்டை துறைமுருகனாகட்டும், இடும்பவனம் கார்த்திக் இவங்க ஒரு புதிய காணொலி வெளியிட போகிறேன் அப்படிங்கிற செய்தியை இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை அவங்க காணொலி வெளியிட்டால் கூட ஆலூர் ஷானவாஸ் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் வரல. என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு அவர்களுக்கு கீழே எனக்கு 8% வாக்கு வந்திருக்குன்னா வாக்கு செலுத்துறவங்க எல்லாமே முட்டாள்களா? கிடையாது. அப்போ அந்த 8% வாக்கு செலுத்திய எல்லா நபர்களும், சீமானுடைய தொண்டர்கள் எல்லா நபர்களுமே சீமானுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க தவிர, சுயமாக சீமான் கேட்ட இந்த செயல்பாடுகள் கேள்விக்கு சுயமாக யோசித்து அவங்க திரும்பி அந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய அதே கருத்தை சீமான் சொல்லக்கூடிய இடத்துல எப்படி அது ஏற்புடையதாகும்? பெரியாரை தூக்கி எறிந்து விட்டு உங்களால் அரசியல் செய்ய முடியுது, அவர் மேலே பல்வேறு விமர்சனங்கள் வைக்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழனி பாபா சொன்ன அந்த கருத்தை உள்வாங்கிய என்னை போன்றவர்கள்லாம் நிச்சயமாக நாங்கள் ஒரு ஷாக்காக தானே பார்ப்போம். அப்போ சீமான் சரியான நிலைப்பாட்டில் ஒன்று இல்லை, சொல்லொன்று செயலுண்டா இருக்குது. அவர் முன்ன ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார், இப்போ ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. பெரியாரின் வழிகாட்டின்னு சொன்ன நபர் இன்றைக்கி பெரியாரை தூக்கி எறிகிறாரு அப்படிங்கும் போது அது எவ்வளோ பெரிய ஆபத்து. பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை உடைப்பேனுங்கிறாரு. பார்ப்பனியம்னா என்ன? அது சாதிய குறியீடா? பார்ப்பனியம் என்பது ஒரு வர்ணம். நீங்கள் ஐயர் ஐயங்கார் அப்படிங்கிறீங்கன்னா அது வழிபாட்டு முறை சார்ந்த ஒரு இதுக்குள்ளே போயிடும். ஆனால் பார்ப்பனியம் அப்படிங்கிற வார்த்தை என்ன? அது வர்ணம் சார்ந்த விஷயம். அந்த பார்ப்பனிய கடப்பாறை எடுத்து திராவிடத்தை கொண்டு இடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபருடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி இது மிகப்பெரிய டேஞ்சர். ஒரு சித்தாந்த அடிப்படையில் ஒரு தமிழ் மண் உள்வாங்கி இருக்கக்கூடிய, தமிழ் மண்ணுக்காக இவ்வளோ பெரிய தியாகங்கள் செய்த, போராடிய பெரியார் போன்றவர்களை அவமதித்து அரசியல் செய்வது என்பது நிச்சயமாக இந்த மண்ணின் நிலத்திற்கு, இந்த குணத்திற்கு, இந்த மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற செயல்பாடு கிடையாது. அதனால் நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் சீமானை பொறுத்த வரைக்கும் என்னால் ஓரளவு எப்படி ஜட்ஜ் பண்ண முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, சீமான் கட்சியில் அதிகமான விஜய் ரசிகர்கள் இருந்தாங்க. ஸோ இப்போ டிவிக்கு சில நபர்கள் போயிருக்கலாம், என் தலைவனே ஆரம்பிச்சிட்டான் நீ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த 8% வாக்கு இருக்குல்ல, இது 9-10 மாறுமா, அல்லது விஜய் தனியாக பிரிச்சுட்டு போயிடுவாரா, இல்லது சீமான் விஜயோடைய வாக்கு டிஎம்கே வாக்கு மொத்தமாக வாங்கி 10-20% போயிடுமா அப்படிங்கிறதெல்லாம் 2026 எலெக்ஷனாக தான் பார்க்க முடியும். அது மக்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.